Hey guys, welcome back to Self Love Makeup. இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மாய்ஸ்சரைசர் கம் சீரம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் நீங்க இதை வீட்லயே ரெடி பண்ணலாம், சூப்பரா யூஸ் பண்ணலாம். நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு குட்டி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இவ்வளோண்டா இருக்கும். அது வந்து லைக் ஒரு ஃபேஷியல் கிட்ல வந்து ஃப்ரீயா வந்த பாட்டில் தான் அது. ஸோ அதை வச்சு பண்றேன். நீங்க அதை வச்சு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்க அதை வச்சு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், இதுதான் அந்த குட்டி ஸ்ப்ரே பாட்டில் நான் சொன்னது. இது வந்து ஒரு ஃபேஷியல் கிட்லேருந்து எனக்கு கிடைச்ச ஸ்ப்ரே பாட்டில். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆலோவேரா ஜெல்லுக்கு வந்து கிளியரான ஆலோவேரா ஜெல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நைல்டு அண்ட் இது நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் ஆலோவேரா ஜெல்லாக இதான் வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் இதில் ரோஸ் எக்ஸ்ட்ராக்டும் இருக்கிறனால பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இந்த ஆலோவேரா ஜெல் சம்டைம்ஸ் ஆயிலி ஆகும். இது அப்படி கிடையாது. ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் அண்ட் தென் வந்து கிளிசரின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நான் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு தான் வந்து எடுக்கிறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லுக்கு வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஆக்னிலேருந்து நான் லைக் நிறைய எரிச்சல் இருக்கும்ல ஆக்னி டைமில், அதெல்லாம் ரொம்பவே காம் டவுன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஆயிலினஸ் பிசு எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி மேட்டிஃபைங்காக சூப்பராக இருந்தது. ஸோ இது கூட வந்து நான் எந்த அளவுக்கு ஆலோவேரா ஆட் பண்ணியிருக்கேனோ அதை விட டபுள் டைம் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆலோவேரா ஆட் பண்ண சேம் லெவலுக்கு நான் வந்து கிளிசரினும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் எப்போவுமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். மேபி ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்கள் கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு செம்ம ரிசல்ட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இது ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணுறேன். ஸோ நல்லா ஷேக் பண்ணிவிட்டேன். டெய்லி நைட் அண்ட் மார்னிங் நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின்னில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகுது, பிரைட் ஆகுது. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணால் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பாட்டிலில் வச்சுருக்கீங்கன்னா காட்டன் பேட் எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே அது அப்சர்வ் ஆகிடும். அப்படி அப்சர்வ் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக உங்களோட துணி வச்சு டேப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ், மாய்ஸ்சரைசேஷன் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் கம் சீரம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான சீரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து டெஃபினட்டாக செட் ஆகும். அண்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கிளிசரினை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நான் சொன்ன காம்பன்சேஷன்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஏறத்தாழ இருந்தாலும் கண்டிப்பாக பிரச்சனையே இல்லை. லைக் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் அலோவேரா ஜெல் அதிகமாகிடுச்சு, நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் அதே தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த கோவிட் டைமில் யாராவது வெளில போய் நம்மளால சீரமோ மாய்ஸ்சரைசரோ நம்மளால வாங்க முடியாதப்போ வீட்லேயே பெஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அதை தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்க. அலோவேரா ஜெல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து ரெட்னஸ், பஃபினஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். ஸ்கின் காம்ப்ளெக்ஷன்ஸை வந்து கரெக்ட் ஆக்கும். அண்ட் ஃபைனலி அவர் வெரி 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 பியூட்டிஃபுல் மேஜிக்கல் ப்ராடக்ட். கிளிசரின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். சாஃப்டாக வச்சுக்கும், ஸ்மூத்தாக வச்சுக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும், ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். பிம்பிள்ஸ், ஆக்னி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நோ அப்படின்னு ஒரு நோ போர்டு வந்து போட்டுரும். அண்ட் தென் ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் லைக் பிம்பிள்ஸ், ஆக்னி ஏதாவது ஒன்று இருந்ததுனாலும் அதெல்லாம் பக்காவாக ஹீல் பண்ணிடும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கிளிசரின் யூஸ் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா தயவு செஞ்சு பேட்ச் டெஸ்ட் மஸ்ட். நீங்கள் எந்த வீட்டு ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் காது பின்னாடி நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 24 ஹவர்ஸ் விடுங்க. உங்களுக்கு அரிக்கிறது, எரிச்சல் அதெல்லாம் இல்லைன்னா பக்காவாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் கிளிசரின் சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பிசு அந்த ஸ்டிக்கினஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அதை நினச்சி பேனிக் ஆகிடுதுங்க. கிளிசரின் கொஞ்சம் சூடாகவும் இருக்கும். ஸோ கிளிசரின் ஃபேஷியல் தான் வந்து நம்ம சேனல்லே ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு ஃபேஷியல். ஸோ அதை நீங்கள் என்ன பார்க்கலாம், ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தாராளமாக போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிசரின் லைட்டாக ஹீட்டாக இருக்கனால யாரும் பேனிக் ஆகிடாதீங்க. ரோஸ் வாட்டரும் சரி, அலோவேரா ஜெல்லும் சரி, அதை நல்லா காம் டவுன் பண்ணி சூப்பராக ஸ்கின்னை ஹீல் பண்ணிடும். உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸ்கின் டோனும் லைட்டாக ஒயிட்டர் ஆகும். அதே சமயம் நல்லா உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் லைட்டனாகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து கேர்ள்ஸ், பாய்ஸ் 2 பேரும் யூஸ் பண்ணலாம். பாய்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பியர்டு ஏரியா, அதுக்கப்புறம் முஸ்டச் ஏரியாலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு பாரபட்சம் இல்லாமல் 16 ஏஜ்லேருந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறீங்க லேடிஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ரெக்னன்சி டைமில் மேக்கப்பாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ், ஏதாவது ஒரு குட்டி மாய்ஸ்சரைசர், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசரோட நிறுத்திக்கோங்க. இது நீங்கள் எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவீங்கல்ல, டெஃபினட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நீங்கள் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு ஒரு தடவை தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன்.
நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ் பண்ண நம்ம ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர் அண்ட் கிளிசரின் 3 மிக்ஸ் பண்ண இதை வந்து மூஞ்சில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு அவ்வளோதான், போய் படுத்துருங்க. லைக் ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அதை அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. அப்சர்வ் ஆன அப்புறம் படுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போய் படுங்க. உங்கள் தலைக்காணிலேயே அந்த ப்ராடக்ட் ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா அது லைட்டாக வச்சும் அப்சர்வ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்கிடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு சிம்பிளான அண்ட் தென் நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் கம் சீரம் கம் நீங்கள் என்னென்ன வேணாலும் போட்டுக்கோங்க. அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட். லைக் நம்ம வந்து ப்ராடக்டாக வாங்குறத விட இது நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஸ்கின்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ் பற்றி அப்டேட்ஸ் அண்ட் டாக்ஸ் பற்றி நீங்கள் பேசணும்னா மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. See you on next video.